அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் கடன் வாங்காத மனிதன் யாருமே கிடையாது. எல்லோருமே கடன் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் படுவதிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். ஏன் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரமி என்ற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதுவார்கள். இதை செவியுற்ற ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக கடன் படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்களே, என்ன காரணம் என்பதாக அந்த நபி தோழர் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் கடன் வாங்கும்போது, கடன் படும்போது அவன் பொய் சொல்லுகின்றான், வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்கின்றான் என்பதாக என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாமும் இந்த துவாவை அதிகமாக ஓதி கடனிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். துவாவினுடைய பொருள், இறைவா, உன்னிடம் நான் மன்னரையின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மசீஹு தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வாழ்வின் சோதனையிலிருந்தும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இந்த துவாவுடைய பொருள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக இந்த துவாவை செய்து கடனிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா கடனில்லாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.